ஹே கைஸ், நீங்கள் படிக்கிற ஆல்சோ எடிட்டர். நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி எடிட் ஃபில்மெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளிச்சிங் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அந்த ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, எப்பயும் போல் வந்து உங்களோட வீடியோ வந்து டைம்லைனில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து கட் அண்ட் சேனல் நீங்களே வந்து பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 வீடியோ மட்டும் எடுத்துருக்கிறேன். அந்த 2 கிளிப்ஸை வச்சு நான் வந்து கட் அண்ட் சேனல் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து நிறையா பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால சும்மா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணி முடிச்சிட்றேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் அண்ட் ஜாயின் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜெலாம் வந்து கட் அண்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் குரோமாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போல் ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் கட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறதா அந்த வீடியோக்கு மேலே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் டைம்லைனில் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட எஃபெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு உங்களுக்கு சார் ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து உங்கள் கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ரைட் சைட் கீயை வந்து 10 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஃப்ரேம் வந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தனியாக எடுத்துங்க. மீதி கூடிய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம அதாவது 10 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து 5 ஃப்ரேம்ஸாக வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுருங்க. இது போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் சென்டர் பாயிண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, எஃபெக்ட் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, எஃபெக்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃபேட் அண்ட் ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 இருக்கும். இதில் வந்து ஃபேடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிச்சிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குதுன்னு வந்து கணக்கு வச்சுக்கும். ஆல்ஃபா வந்து அதோட திக்னஸ், அதாவது வந்து கலர் கிரேடியேஷன் வந்து நல்லா வந்து கரெக்டாக வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கொடுத்துங்க. ஃபேடு வந்து எதுக்குன்னா அந்த கிளிச்சோட டிஸ்டன்ஸ் அண்ட் வந்து ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒப்பாசிட்டி வந்து நம்ம அதிகமாக வச்சோம்னா எப்படி அதோட திக்னஸ் அந்த கலர்ஸ்லாம் அதிகமாக தெரியும். ஒப்பாசிட்டி கேம் பண்ணோம்னா அதோட திக்னஸில் வந்து கம்மியாக தெரியும். அது போல் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிச்சிங் ட்ரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ப வந்து நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வைக்கிறது இது வந்து ஒரு வருஷன். இன்னொரு வருஷம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம்ஸில் வந்து வைக்கிறது மூலமாக இன்னொரு எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அது எப்படின்னா, எப்பயும் போல் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரைட் சைட் கீயை வந்து ஒரு 6 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, இந்த மாதிரி 6 ஃப்ரேம்ஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கு எப்பயும் போல் ஸ்ப்ரெட் பண்ணி மீதி இதெல்லாம் வந்து நீங்கள் கட் அண்ட் ஜாயின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் போல் வந்து நம்ம ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட்ஸில் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து தள்ளி வச்சுட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபேட் அந்த ஆல்பா வந்து நீங்கள் அது உங்களோட மேனுவல் செட்டிங்ஸ் தான், அதனால் நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேட் வந்து நல்லா அதிகமாக வைங்க. ஏன்னா வந்து 3 ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் கிளிச்சிங் நல்லா கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களோட வீடியோ லேயரை வந்து நீங்கள் லாக் ஐக்கானை கொடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் எஃபெக்ட்டை கட் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து லாக்கில் இல்லைன்னா அதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க. ஓகே நண்பா, இப்படி தான் வந்து கிளிச்சிங் ட்ரான்சாக்ஷன் எப்படி வந்து ஆட் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறையா அப்டேட்டோட நான் வந்து எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போடுறேன். நம்ம சேனலில் மட்டும்தான் தமிழில் வந்து ஃபில்மரா பற்றி போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ ரிட்டர் பை ஷாம்.